இந்த ஸ்கூல் டைம் அந்த பிள்ளைங்க சாயங்காலம் வந்தது எதனா ஸ்நாக்ஸ் வேணுமா எதனா பண்ணி கொடு அப்படின்னு கேட்டு கேட்டு சாயங்காலம் அவனை ஒன்று சுண்டல் தாளிக்கணும் இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வீட்லேயே பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாக்குது. ஒரு டீயை வெறும் டீயை குடிச்சாவா நல்லா இருக்குது என்னக்கா? ஆமாம், அவங்களும் பொழுதுனிக்கும் பள்ளிக்கூடத்தில் கடந்துட்டு வராங்களா, அங்கேயும் இங்கேயும் ஒரே அலைச்சல், உட்காந்து படித்து கிடக்குறாங்களா என்ன பண்ணுறாங்களா, போயிட்டு வர்றது கைட்டமாக இருக்கும்ல. அப்புறம் எதுனா வந்து ரெண்டு நொறுக்கு தீனி தின்னா தான் அவங்களுக்கும் தெம்பாக இருக்கும். அப்புறமேட்டுக்கு டியூஷனு ஓடுறாங்க சாப்பிடாம கொள்ளாமல். நான் வேற சாப்பிட்ற டைம்லேயே வந்துட்டேன். வீட்டில் நிறைய செஞ்சியாக்கிட்டா இல்லை கச்சதமாக தான் செஞ்சியா? அதெல்லாம் நிறையா தாங்க போட்டு செஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. இதில் என்ன இருக்குது போயிட்டு நான்லாம் எத்தனை நாள் உங்கள் வீட்டில் வந்து கேட்காம கொள்ளாமல் நானே சாப்பிட்டுக்கிடுறேன். இதெல்லாம் போய் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த அவளை தான் கேட்டேன், அவன் எனக்கு இது சேராது வாவி பிடிச்சிக்கும் இழுத்து பிடிச்சிக்கும் அப்படிங்கிறா. இல்லைன்னா அவளுக்குமே தான் இன்னும் கிடக்குது அம்பிட்டு கிடக்குது. அந்த பிள்ளைங்களே என்ன வாரியாக கட்டிக்கிறாங்க ஆளுக்கு முட்டு சும்மா அந்த டயத்துக்கு. அட உண்மையாலுமே தான் நாலு முடி அது சாப்பிட்டா எனக்கு இழுத்து தான் பிடிச்சிக்குது வாவி மாதிரி. அதுக்கு தான் நான் வேணான்னுட்டேன். இல்லைன்னா நானே திங்காத இருப்பேன். அதுதான் சேராதுன்னு சொன்னியா, அதனால தான் நானும் போட்டுட்டு வரல. அப்புறமா சேராத்த தின்னுபிட்டு எதனா பண்ணிப்பிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஆமாம், நல்லபடி சேராத்த தின்னுபிட்டுமா அது அவர் மொண்டு வச்ச பானை கணக்காக திம்முனே இருக்குது. அது என்னத்துக்கு அப்போ தின்னுட்டுக்கிடும், அப்போ சேர்றத தின்னுக்கிடலாம் பாரு. அதனால தான் அது கிடக்கட்டும். ஆமாம், உங்கள் மாமியார் எங்க? நல்லா காற்று பழமாக வீசுது. தேங்காய் கிங்கெல்லாம் தோப்பில் விழுந்துருக்குமே எடுக்கிறதுக்கு போகல. ஏன்டி சும்மா இரு நீயே, வாய் வச்சுக்கிட்டு எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காது. அப்புறம் எந்த ஆளையாச்சும் வந்து வந்துட்டாங்கன்னு வச்சுட்டு நம்மளை தான் பேசுகிறாங்கன்னு அப்புறம் அவங்க பாட்டுக்கு போட்டு கண்ணாப்பினான்னு பேச ஆரம்பிச்சுக்குவாங்க. தேவையா உனக்கு அச்சாமல் இற. ஆட நீங்கள் வேற, அது இப்போ தான் காற்று நல்லா வீசி வீசி அடிக்குதுல்ல. அங்கே தோப்பு பக்கம் தான் போனிச்சு ஒரு சாக்கை பொறுக்கிட்டு. அது காயெல்லாம் உழுவும்ல, நெத்து காய் பொறுக்கி போட்டுக்கிட்டு வரலாம்னு போயிட்டாங்க. அப்பயே அவங்க எங்கே இங்கே இருக்கிறாங்க. எங்கே வாங்க, நீங்கள் என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லாமல் சும்மா தான் அந்த பக்கமாக வந்தேன். நீங்களும் உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நின்றுக்கிட்டேன். அந்த பிள்ளைங்களும் எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு விளையாடிட்டு கிடக்குறாங்க. சரி வீட்டை சாத்தி போட்டு நானும் அப்படியே வந்தேன். சரி, நீங்கள் தான் ஆஃபீஸ் விட்டு வந்தது டிவியே கதைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரின்னுட்டு நான் இவங்க கூப்பிட்டாங்களேன்னு வந்தேன். சுண்டுல சாப்பிடலாம். அட நீங்கள் வேற சும்மா இருங்கக்கா. நம்ம வீட்டில் தான் நிறைய செஞ்சேன்னு சொன்னோம்ல. நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன். அண்ணனை இருக்க சொல்லுங்க. எல்லாம் வீட்டுக்கு வரீங்களா? இல்லைம்மா வேண்டாம் வேண்டாம். நான் இப்போ தான் அந்த பிள்ளைங்க மோர் போட்டு கொடுத்தாங்க, குளிச்சுட்டு வந்து மிக்சியில் அடித்து கொடுத்தாங்க. களைப்பாக்குதுன்னு சரி குளிச்சுட்டு வந்தேன். எங்கேயும் காணுமே என்னன்னு தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் சாப்பிடுங்க. பரவாயில்ல, கொஞ்சமாக சாப்பிடுங்களே. இல்லைம்மா, ஒரு தொந்தரவா தாங்க, ஒரு ஆளை பார்க்கணும். நேரம் ஆயிட்டு நான் போகிறேன், நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க. ஏங்க இப்போ தானே வந்தீங்க, அதுக்குள்ள என்ன தொந்தரவு? அது முக்கியமாக ஒரு வேலை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறமா வந்து என்ன ஏதுன்னு விலாவரியா சொல்கிறேன். எனக்கு நேரம் ஆயிட்டு அவர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்படி சரி, நடந்தேவா வண்டி எடுத்துட்டு போறீங்களா? இவத்த பக்கம் தான், அப்படி நடந்தே போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி, போயிட்டு வாங்க. ஏக்கா, அண்ணன் வந்துட்டு ஒரு ரூபா கூட சாப்பிடாமே போயிட்டாங்களே. ஏன் நாலு முடி, நீ இந்தா அண்ணா நீ போய் போட்டு எடுத்துட்டு வரணும். ஒரு மனுஷன் நின்றுட்டு அப்படியா வேணும் வேணும்னுக்கிட்டு. அட நீ வேற நெட்டவள்ளி, அவர்லாம் அப்படிலாம் நினைக்க மாட்டாப்படி. அவரு வந்து சாயங்காலம் இந்த மோர் தயிர் இப்படித்தான் குடிப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அந்த பிள்ளைங்க தான் சாப்பிடும். சரிக்கா, அப்போ வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுங்க அவங்களுக்காச்சும். சரி, அப்படித்தான் கொடு. அப்புறம் வேணானாலும் அதுக்கு வேற சளிச்சிக்கு வாழாட்டுக்குது. எட்டி நீ என்ன ஒய்யாரமாக வண்டி மேலே ஏறி நின்றுக்குற? அது வேற சைடு ஸ்டாண்டில் இருக்குது. போட்டு கவுத்து விட்டு காலக்கையில் போட்டு அமுத்தி போட போகுது. ஆமாயா, அப்புறம் உங்கள் மாமியாக்காரி வேற எங்ககிட்ட எதிர்க்கிட்டு வந்துடும். இவங்க தான் கூட்டு போய் காலை திருப்பி விட்டாளுங்க அப்படின்னு. ஆறு அவங்களா? அவங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். அப்பயாச்சும் ஊர் சுத்தாமல் கிடப்பான்னு சொல்லிவிட்டு. அது சரி. ஆமாம், நேற்று என்னமோ பக்கத்து வீட்டுக்காரோட ஏதோ வழக்காடிட்டு கிடந்துச்சாட்டுக்குது. என்னமோ வாய்ச்சலை கூட்டி குப்பையை தள்ளி விட்டா மண்ணை தள்ளி விட்டான்னுக்கிட்டு. இது சும்மாவே இருக்கிறது இல்லை. காலம் காத்தாலேயே எந்திரிச்சு எதையாவது ஒன்று ஆரம்பிச்சுக்கிற வேண்டியது. வாய்ச்சலை கூட்டுறங்கிற பேரில் கூட்டி வேற எங்கள் வீட்டில் வாய்ச்சலில் போய் குப்பையை கூட்டி விட்டா அவங்க ஒத்துக்கிடுவாங்களா? அவங்க சண்டைக்கு வர மாட்டாங்க. அவங்க கோழி மட்டும் நம்ம வாய்ச்சலில் ஏறக்கூடாதுன்னு கல் எடுத்து இட்டு காலை உடச்சி போட்டுறது. அப்புறம் நீ எப்படி அடுத்தவங்க வீட்டில் குப்பையை கூட்டி விட்றியா? அவங்க சண்டைக்கு வர மாட்டாங்க. தினைக்கும் ஒரு ஊர்வம்ப இழுத்துக்கிட்டே கிடக்கணும், இல்லைன்னா எங்களுக்கு தூக்கம் வராது. அன்னைக்கு அப்படித்தான் அந்த குறை காட்டில் போய் மாட்டை கட்டினா என்ன வந்துடும்? அந்த மாட்டை கட்டிட்டான்னு பொறுக்காமல் சுற்றி பேச்சிக்கிட்டே இருந்தால் அவங்களும் எவ்வளோ நேரம் தான் சும்மா இருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு அவங்களும் ரெண்டு பேச்சு விட்ருப்பாங்களாட்டுங்குது. என்கிட்ட வந்து சொன்னாங்க இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு. அப்பா எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது, நீங்களே என்னமோ பேச்சு முடிச்சுக்காங்க, இல்லைன்னா அவங்க பையன்கிட்ட போய் சொல்லிக்காங்கன்னு நானும் சொல்லிவிட்டேன். கிட்டத்தட்ட என் மாமியாரும் ஓ மாமியாரும் ஒன்றுன்னு சொல்லு. இது அப்படியே தான். இந்த இப்போ பாரு தேங்காய் அம்புட்டு தேங்காய் அந்த தோட்டத்துக்கார வரானா இல்லையா, டெய்லியும் இவங்க தான் தோட்டத்துக்காராட்டம் போய் விசிட்டு அம்புட்டு காயை பொறுக்கிட்டு வந்து போட்டு எண்ணாட்டி கொண்டு போய் அவங்க மவுட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு வருதுன்னா பார்த்துக்க.
யாக்கிட்ட நெசமாவ சொல்ற? என்னாற்ற அளவுக்கா போய் வேற எங்க தோப்புல தேங்காய் எடுத்துட்டு வர முடியும்? அவங்க பாத்திர மாட்டாங்க. அட இல்லக்கா, அந்த தோப்புக்காரரு இங்கல்ல, அவங்க வெளியூர்ல இருக்கிறாங்க. குத்தை கூட்டு போட்டாங்களாட்டுங்குது. அந்த குத்தை கூட்டைங்களும் அப்பப்பத்தான மாசம் ஒருக்க 3 மாசத்துக்கு ஒருக்கத்த வந்து காய் வெட்டிக்கிட்டு போவாங்க. அதுக்குள்ள போய் ஒரு எப்படியும் ஒரு நாளைக்கு 10 காய் பொறுக்கிட்டு வந்துடுதுக்கா. அது குழம்புக்கு என்ன, விற்கிறது என்ன, அப்புறமா உளிச்சு போட்டு நோண்டி அதை காய வச்சு எண்ணெய் ஆட்டி போய் கொடுத்துட்டு வந்துச்சுங்கிற நெசமாலும் தான். அது பக்கத்தில் இருக்கிறவங்க போய் ஒரு காய் எடுக்கிறதுக்குள்ள என்னமோ இவங்க தோப்பாட்டம் போய் சண்டை பிடிக்க வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுதுங்கிறீங்க? அது காய் வெட்டுறவங்க வராங்களா, குத்தைக்கு பிடிச்சவங்க, அப்போ இப்படி எல்லாம் உங்கள் காய் பொறுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு போய் மாட்டி விடுது. இது என்ன பொழப்பா போங்க. ஆமாம், நாலுபடி அன்னைக்கு நான் கூட பார்த்தேன். அங்கே கிணத்துல தண்ணி எடுத்து விடுவாங்கள்ல, அது ஓடுதா என்னன்னு பார்க்கறதுக்கு போனேன். அப்போ கக்கத்தில் ஒன்று தலையில் ஒன்று 2 தேங்காயை தூக்கிட்டு அந்த மாட்டுக்கு சோளை போட்டு வரைச்சி விட்ருந்துக்கல அங்கே. அதில் ஒரு 5-6 பூட்டையை உடைச்சி மடியில் போட்டுக்கிட்டு வருது. ஏன் நானும் கண்டுக்காத மாதிரி வந்துட்டேன். அப்படியே தான் பண்ணோம். அவங்க பையனும் போட்டு அன்றைக்கி பேச்சுன்னு பேசினாலும் அதுக்கு உரைச்சா தானே, என்னடாப்பா இங்கே வந்து கேட்டால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சண்டைக்கு வருது. என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டாங்க. சரி விடு, அவங்களாச்சும் எங்கள் பையனாச்சு. நீ தலைக்கிட்டுக்கிட்டீங்கன்னா தான் அப்புறம் என்ன எங்கள் மருமம் இப்படி சொல்லிவிட்டா அப்படி சொல்லிவிட்டான்னு அப்புறம் ஊரே நாயம் கட்டுவாங்க. நீ ஒன்றும் கண்டுக்கிறாம விட்டுரு. ஆமாக்கா, அதுக்கேற்ற நான் ஒன்றுமே கண்டுக்கிறதுக்கு இல்லை. என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நம்மளுக்கு என்ன. இந்த செம்பருத்தி செடி அன்னைக்கு என்ன போயிடும், வெட்டி எய்யறதானே. அன்னைக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை ஒருத்தி வந்து வெட்டிக்கிட்டு போய் வைக்கிறதுக்கு வெட்டினா. அதுக்கு என்ன சண்டைக்கு வருதுங்கிற? என்னத்துக்கு என் செடியை வெட்டினேன், நான் அப்படி தண்ணி ஊற்றி வளர்த்தனேன், என்ன கேட்டுட்டு வெட்டணும்ல. வெட்டி எய்யறதானே. இப்போ பாரு வெட்டி எஞ்சி வச்சுக்கிது. எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அம்பிட்டு மருதாணி நல்ல பூவே வச்சுக்கிச்சு, அப்படியே படர்ந்து போய் மரமாட்டம் கிடக்குது. அதில் வந்து இந்த பிள்ளைங்க ஒன்றும் உருவறதுக்குல்ல, அதுவும் பேச்சுன்னு பேச்சும். அந்த பிள்ளைங்க எப்போயாச்சும் எங்கள் மாமியார் இல்லாத போது என்கிட்ட வந்து அக்கா உருவிக்கிறேங்கன்னு சொல்லிவிட்டு உருவிட்டு போவாங்க பாவம் பயந்துக்கிட்டு. அப்படியே பொறுன்னு பொறுக்காமையே கிடக்குது. என்ன மனுஷியே போ. ஆமாம், எங்கே ஆளை காண மாட்டேங்குது, ஊடி பூட்டி கிடக்குது. ஆமாம், அது என்னமோ மளிகையெல்லாம் காலியாகி போச்சான், போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது காதில் விழுந்துச்சு. அது இவங்கக்கிட்ட சொன்னால் வாங்கிட்டு வர மாட்டாங்களாம், 1-2 மறந்து போயிடுவாங்களாம். அப்புறம் நல்லத்தான் வாங்கிட்டு வர மாட்டாங்களாம். அவங்களே போனால் தான் பார்த்து நல்லத்தான் தேடி வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு கொடுக்குறதில்ல. அதே தான் போய் என்ன வேணுமோ வாங்கிக்கிடுவாங்க. சரி, அப்போ விட வேண்டியதானே. தம்பிக்கு வேலை மிச்சம், என்னமோ போய் வாங்கிட்டு வரட்டும். என்னப்போ அப்புறம் எப்போ எனக்கு இது வேணும் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்கல, வாங்கிட்டு வந்து கொடுங்க. அண்ணன் வரைக்கும் அவங்க தெம்புக்கிற வரைக்கும் அவங்களே போய் வாங்கிக்கிட்டோம். ஏன் எதையோ ஒன்று சொல்லி வீணாக வம்பளத்துக்கிட்டு. சரி, எந்திரிங்க, நாமளும் போகலாம். இந்த அண்ணன் போனால் அப்படியே யாரையோ பார்த்துட்டு வரேன்னு அவங்க கூட வந்துருவாங்களாட்டுங்குது. ஆமாம் பாரு, நான் பண்ண உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்காம இருக்கிறோம், அவங்க கூட போன வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த பிள்ளைங்களும் வந்து அப்புறம் காணன்னு தொலாவாங்க. அந்நேரத்தில் போனால் அம்மா இன்னும் காணும், எங்கே என்ன போய்கிட்ட தெரியல அப்படின்னுக்கிட்டு தேட கூட ஆரம்பிச்சுக்குவாங்க. சரி, போய் வேலையை பார்க்கலாம், நேரம் ஆகி போச்சு. சரிக்கா, நீங்கள் வீட்டுக்கு போங்க. அப்புறமா நான் ஒரு கப்பலை சுண்டில் போட்டு எடுத்துகிட்டு வரேன் வீட்டுக்கு. நீ இருக்குதுன்னு போட்டு நப்பிக்கிட்டு வந்துடாத. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வா. ஒருத்தி தான் திம்பா, ஒருத்தி திங்க மாட்டா. சரி. ஏட்டி வா, அண்ணையா அங்கேயே நின்று தொங்கிட்டு கிடக்கிற வண்டியை பிடிச்சி. நடங்க போகலாம்.